Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல மிச்சமான இட்லி வச்சு சூப்பரான ஒரு புதுவிதமான ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Surya's Kitchen-ஐ subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell symbol-ஐ கிளிக் பண்ணி அதுல வர ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 5 இட்லி எடுத்திருக்கேன். 5 இட்லியை இது போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க फ्रेंड्स, இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா இட்லியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இட்லியை போட்டுக்கலாம். நீங்க இட்லியை ஹை ஃப்ளேம்ல வச்சு தான் குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்க அப்படின்னா இட்லி ஆயில் ஃபுல்லா உறிஞ்சிடும். ஸோ ஹை ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல வந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்துக்கோங்க. மீத இருக்க இட்லியும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இட்லி ஒன்னோட ஒன்று ஒட்டாம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் நல்ல ஹீட்ல இருக்கும்போது தான் நீங்க இட்லியே போடணும். இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் கலர் வரணுங்கிறது தேவையில்லை. இப்போ இதே போலயே நான் எல்லா இட்லியையும் பாருங்க பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 75 கிராம் இருக்கும். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி. எந்த கப்பால சர்க்கரை எடுத்தீங்களோ அந்த கப்லயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சர்க்கரை இந்த அளவுக்கு கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது நம்ம கைகளால தொட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்க, இது போல வரணும். வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இட்லியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 hour கழிச்சு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது போல இட்லி சூப்பரா ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரியில் வாங்குற இனிப்பு சேவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதோடைய டேஸ்ட் போலவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.